எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் பஞ்சாங்க பற்றிய குறிப்பும் 12 ராசிக்கும் அதிர்ஷ்டமான ராஜநிலை எண்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்ததாக 27 நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைய கிரக நிலவரங்கள் இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் பராபவ வருடம் ஆடி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை பௌர்ணமி 29/7/2026. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் இன்று வடக்கு திசை நோக்கி போறதா இருந்தால் ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி பௌர்ணமி திதி முழுமையாக இருக்குது. பொதுவாக பௌர்ணமி திதினா கிரிவலம் போறதுன்னு வழக்கம் எல்லாரும் உண்டு. அது திருவண்ணாமலைக்கு போய் தான் போகணும்னு கட்டாயம் கிடையாது. உங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயில் இருந்தாவே போதும். அந்த கோயில் வெளிப்பிரகாரத்தை சுற்றிட்டு வாங்க, அதுவே போதுமானது. கூட்ட நெரிசலில் மாட்டிக்காதீங்க. இந்த ராகு கேது பயிற்சி வர வரைக்கும் ராகு காற்று ராசியில் இருக்கிறார். கூட்டமாக இருக்கும்போது சில இடையூறுகள் தொந்தரவுகள் நிச்சயமாக வரும். கண்டங்கள் அதிகமாக உண்டு. அதனால் கவனமாக இருக்க வேண்டும். மக்களே நல்லா புரிஞ்சுங்க. பௌர்ணமிக்கு திருவண்ணாமலை போகணுங்கிறது கட்டாயம் கிடையாது. உங்கள் ஊரில் இருக்க சிவன் கோயில் உள்ள வெளிப்பிரகாரத்தை சுற்றுங்க, அதுவே போதுமானது. நட்சத்திரம் உத்திராடம் மாலை 5:08 வரை, பின்பு திருவோண நட்சத்திரம். யோகம் பிரித்தி நாம யோகம். கரணம் பத்திரை கரணம் காலை 8:15 வரை, பின்பு பவகரணம். சந்திராசிரமம் மிருகசீர்ட நட்சத்திரம் மாலை 5:08, பின்பு திருவாதுரை நட்சத்திரம். கிரக நிலவரங்கள் ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான், மிதுன ராசியில் புதன் பகவான், கடக ராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான், சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் மற்றும் கேது பகவான், மகர ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் பர்மனண்ட் மார்க்கர் ஒன்று வாங்கிக்கிங்க. இதை பயன்படுத்தி உங்கள் ராசிக்கு அல்லது லக்னத்துக்கு உண்டான எண்களை மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க. 100 நாளில் நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறது நடக்கும். நீங்கள் நினைக்கிறது நடக்கும். திருமணம் நடக்கணுமா, குழந்தை பேர் வேணுமா, கொடுத்த பணம் வேணுமா, நல்ல வேலை கிடைக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், இடம் விற்கணும், வீடு வாங்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணற்ற கனவுகள் இருந்தாலும் சரி, எதிரிகள் தொல்லை அடங்க, கடன் அடைய, எதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பாசிட்டிவாக தான் நினச்சிக்கணும். ஓகேங்களா? இதுக்கு எழுதக்கூடிய டைமிங்னு இருக்குது. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்தலாம், அல்லது 6:02, 6:04, 6:06, 6:08, 6:22, 6:26, 6:33, 6:42, 6:51 இந்த பர்டிகுலர் அந்த துல்லியமான நிமிடத்தில் எழுதும் போது உங்கள் காரியம் இன்னும் விரைவில் சீக்கிரமாக நடந்துடும். புரியுதுங்களா? 7 to 8 வேணால் 8 to 9 இதே மாதிரி நீங்கள் பயன்படுத்திங்க. மேசராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72 ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 66 மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 88 கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 90 சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 84 கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 95 துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள்
இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 06. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 29. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 12. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 08. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 51. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 54. இவை அனைத்தும் காமனான எண்கள் தான். உங்க ஜாதகப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமான ராஜநிலையோட நம்பர் வேணுமா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்க. பணத்தை ஈர்க்கக்கூடிய பாஸ்வேர்ட் நம்பர் வேணுமா, எதாக இருந்தாலும் நம்ம வந்து உங்களோட ஜாதகப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்கள் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு அஸ்த நட்சத்திரம். ஒவ்வொரு மாதமும் அஸ்த நட்சத்திரம் வருது பார்த்தீங்களா, அன்னைக்கு நீங்கள் வந்து புதிய ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கையெழுத்து இடலாம். திருமணத்துக்கான அமைப்பு, திருமணத்துக்கான நட்சத்திரமும் திருவோணத்தை வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி கல்வியில் புதுசாக குழந்தைங்களுக்கு வந்து சேர்க்கணும் ஆசைப்படுறீங்கன்னா இந்த அஸ்த நட்சத்திரம் வர அன்னைக்கு ஸ்கூலில் வந்து சேர்த்து விடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஞாபக சக்தி குறைஞ்ச குழந்தைங்களுக்கு இந்த நாள், இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் விஷ்ணு வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? அடுத்தது வந்து சித்திரை நட்சத்திரம். ஒவ்வொரு மாதத்திலையும் சித்திரை நட்சத்திரம் வர அன்னைக்கு வீடு கட்ட ஆரம்பிக்கலாம், அல்லது அதுக்கான முயற்சிகளை நீங்கள் செயல்படுத்தும் போது அந்த காரியம் வெற்றி அடையும். ஓகேங்களா? காது குத்தக்கூடிய காலம். குழந்தைங்களுக்கு வந்து 1 இயர் கழிச்சு வந்து காது குத்துவாங்க தாய்மாமன் மடியில். அது இந்த சித்திரை நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து எடுக்கலாம். சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு சில பேர் ரொம்ப நாள் காதலிச்சிட்டு இருப்பாங்க, அந்த காதல் வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த சித்திரை நட்சத்திரம் வர அன்னைக்கு திருச்செந்தூருக்கு போயிட்டு வள்ளி மணவாளன் அப்படின்னு அங்கே இருக்கிறாங்க, அந்த சாமியை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட காதல் நிறைவேறி கல்யாணத்தில் கண்டிப்பாக முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சுவாதி நட்சத்திரம். மாதந்தோறும் சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு நம்ம என்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னா, இந்த சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு புதிய தொழில் வந்து ஆரம்பிக்கலாம், தொடங்கலாம். ஓகேங்களா? நீங்கள் புதுசாக வேலைக்கு வந்து ஜாபுக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு விண்ணப்பம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி அரசாங்கத்தில் பதவி ஏற்கணும், அரசியலில் பதவி ஏற்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காலகட்டம் சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் பதவி ஏற்கலாம். அது நீடித்து நிலைச்சி இருக்கும். ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். சுவாதி நட்சத்திரத்துக்கு பார்க்குறோம். இன்னைக்கு இந்த அதாவது வந்து ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய தொழில் தொடங்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய வேலையில் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு. ஆனால் அரசாங்கத்தில் பதவி ஏற்கிறது, அரசியலில் பதவி ஏற்கிறது, ஜாமீன் கையெழுத்து போகிறது, இதெல்லாம் வந்து இந்த சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு செய்யக்கூடாது. அதில் கவனமாக இருக்கணும். பணம் பொருளோ கொடுக்கவே கூடாது. காசு பணம் இதை கொடுத்தீங்கன்னா திரும்பி வரவே வராது சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இதில் வந்து குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறவங்க, புத்திர தோஷம் இருக்கிறவங்க, கலத்திர தோஷம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி தோஷம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த தடை வந்து விலகும். ஓகேங்களா? லட்சுமி நரசிம்மர் வழிபாடு சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு பண்ணீங்கன்னா புத்திர தோஷம், கலத்திர தோஷம் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகும். அடுத்தது விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் அன்னைக்கு சாயங்கால நேரத்தில் முருகன் வழிபாடு செஞ்சீங்கன்னா பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. ஒவ்வொரு மாதமும் விசாக நட்சத்திரம் வர அன்னைக்கு இதே மாதிரி தான் கார்த்திகை நட்சத்திரம், அடுத்த விசாக நட்சத்திரம், இது தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது கணவன் மனைவி பிரிஞ்சவங்க வந்து ஒன்று சேருவாங்க. அதே மாதிரி வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பொதுவாக தானியம் வாங்குறது, விதை விதைக்கிறதோ கதிர் அறுக்கவோ கூடாது இந்த விசாக நட்சத்திரத்துக்கு. அது மட்டும் அது விவசாயிகளுக்கு ஆல்ரெடி தெரியும், அதனால் நம்ம வந்து பயப்பட வேண்டியது இல்லை. அனுச நட்சத்திரம் அன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுச நட்சத்திரம் மாதத்தில் ஒரு நாள் வரும். இது வரக்கூடிய நாளில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணோம்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். பூர்வ ஜென்ம பலன்கள் வந்து நிச்சயமாக கிடைக்கும். பூர்வ
புண்ணியத்தில் போன ஜென்மத்தில் எதுவும் பாவங்கள் செஞ்சீங்கன்னா அது எல்லாம் வந்து சரியாகக்கூடிய நாள் இந்த அனுச நட்சத்திரம். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணீங்கன்னா அந்த பாவங்கள் போன ஜென்மத்தில் செஞ்சது எல்லாமே வந்து விலகிடும். ஒரு டைம் செஞ்சால் கிடையாது, ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செய்யணும். ஒரு 8லேருந்து 12 மாதம் செஞ்சீங்கன்னா நீங்கள் செஞ்ச பாவங்கள் அனைத்தும் வந்து போகும். ஓகேங்களா? நமக்கு நாளைக்கு வீடியோவில் கேட்டை நட்சத்திரத்துலேருந்து நம்ம வந்து தொடர்ச்சியை வந்து பார்ப்போம். நம்பிக்கை இருந்தால் நட்சத்திரங்களும் வழிகாட்டும். இந்த நாள் இனிய நாளாக அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.